ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய 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 அப்படின்னா பெருமை பெற்ற, சீரிழமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சீரி அப்படின்னா இந்த சீரி அப்படின்னா கோபம் கொண்ட. பூனை சீரியது, புலி சீரியது, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது. ஈண்டாள் ஈன்றாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள். ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். ஈந்தல் அப்படின்னா கொடுக்கிறது. ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள். ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். பொழுகின்ற பொழுகின்ற. இந்த பொழுகின்ற அப்படின்னா தருகின்ற. பொழுகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற. இந்த பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற. மழை பொழிகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வானம் வந்து மழையை நமக்கு தருது. அப்போ தருகின்ற. இந்த பொழிகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாயவில. அதாவது இது சரியாக அகரவரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா அறக்காம்பல், அள்ளல், பலனத்து, வாயவில. அகரவரிசைப்படி சீர் செய்க. ஓசுனர், ஓவியர், காருகர், சிற்பி, பாசவர். அடுத்த அகரவரிசைப்படி ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. ஒருத்தல் வினையாளனையும் பெயர் காண்க. ஒருத்தார். மழை என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. மழைந்து. வேர்ச்சொல்லுக்குரிய தொழிற்பெயர் கொடுத்தல். வந்தனன் வேர்ச்சொல் வா. வருக என்பதன் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு. நிலவு அப்படின்னா திங்கள், சந்திரன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை. தாள், தண்டு, கோல் இதெல்லாமே அடிவகை தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரைக்கிணறு, ஊரினி, அகழி, அணை. இதுக்கு எல்லாமே நீர்நிலை. நீர்நிலையை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் உரைக்கிணறு, ஊரினி, அகழி, அணை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பொறுத்தல். அமைதியான உறக்கம் தேவை. இலை, இலை, இலை. இந்த இலை அப்படின்னா நமக்கு எப்பவுமே தெரியும் செடியின் இலை. அடுத்து இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல். இந்த இலை அப்படின்னா நூலிலை. இந்த இலை அப்படின்னா நூலிலை. செடியின் இலை, மெலிந்து போதல், இலச்சிட்ட பகனி அப்படி சொல்கிறாங்களே. இலை அப்படின்னா நூலிலை. பறவை, பறவை. பறவை அப்படின்னா கடல். இது பரப்பட புல். புல்லுன்னா பறவைன்னு ஒரு பொருள் தருக இருக்கு. டிமாண்ட் டிராஃப்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வரைவோலை. வீடு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை. சோறு உண். சந்திப்பிழையற்ற வாக்கியம். குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான். இச்சு வராது. இதில் 2, 3 சரி. குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான். இது 2 தான் கரெக்டு. மரபு பிழைகள். ஏற்புடைய ஒளிமரபை தேர்க. ஆடு கத்தும். குலை வகை பொருந்தாத சொல். அழியல். அழியல்னா என்னது? குழு குளுத்து அழுகிய பழம் அந்த மாதிரி அது பழத்தில் வரும். குலை வகையில் வராது. கொத்து, தாறு, அழகு இதெல்லாமே குலை வகையை சேர்ந்தது. நீர்நிலை பெயர் அல்லாதது. இளஞ்சி, கேணி, கூவல் எல்லாமே நீர்நிலை பெயர் தான். கோட்டி அப்படிங்கிறது நீர்நிலை பெயர் அல்லாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பால், பசு, எருது, உழவு, காளை, வண்டி, ஆடு, வண்டி. ஆடை வச்சு நம்ம வண்டியில் போக முடியுமா? போக முடியாது. அதாவது அதற்குரிய பயன்கள் தான் சொல்லும். ஆட்டுப்பால் இல்லாட்டி ஆடு இறைச்சி அந்த மாதிரி வந்திருக்கணும். ஆடு வண்டின்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் பொருந்தாதது.
இடும்பை எதிர்ச்சொல் தருக. இடும்பை அப்படின்னா துன்பம், அப்போ அதுக்கு ஆப்போசிட் இன்பம். அணுகு எதிர்ச்சொல் விலகு. நீருலையில் பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். செயல் கூட்டல் இலக்க சேர்த்தெழுத கிடைப்பது செயலிலக்க. சரியான விடையை தேர்க. பண் கூட்டல் அழகு பன்னழகு. இதுதான் கரெக்டு. பெருங்கடல் பிரித்தெழுத கிடைக்கும்போது பெருமை கூட்டல் கடல். முத்தமிழ் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ். இதுதான் வளர்த்தமிழ் அப்படிங்கிறது வராதது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது அப்படின்னா என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அப்போ மேய்கின்றன. மாடுகள் நேற்று புல் மேய்ந்தது, ஏன்னா அது இறந்த காலம். மாடுகள் நாளை புல்லை மேயும் அப்படின்னா அது எதிர்காலம். பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம். சரியான இணையை கண்டறிக. நீதி கூட்டல் நூல் நீதி நூல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம்பரை. பேச்சு வழக்கு சொல்லி எழுத்து வழக்காக கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்துடுச்சு, என்னுடைய பல் விழுந்து விட்டது. இதுதான் கரெக்டான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. உடம்பு உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது பேச்சு வழக்கு சொல்றது உடம்பு. மாம்பழம் சாப்பிட்டியா? மாம்பழம் சாப்பிட்டாயா? சொற்களை எண்ணும் இடங்களில் டேஷ் புள்ளி வரும், காட்புள்ளி வரும். இப்போ பருப்பு அப்படின்னா துவரம், அவரை, துவரை, அவரை, பாசி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருள்களை என்ற இடத்துல காட்புள்ளி வரும். சரியான நிறுத்துக்குறியிடப்பெற்ற தொடரை கண்டறி. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். நூல் பழக்கல் என்பார் பெரியோர். பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மறுவூவை கண்டறி. பம்புலி. பைம்பொழில் அப்படிங்கிற ஊரின் பெயர் பம்புலி. ஊர் பெயரின் மறுவு. பூவிருந்தவள்ளி. பூவிருந்தவள்ளி அப்படின்னா பூந்தமல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிதல். செக் அப்படின்னா காசோலை. செக் அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மையம். டெபிட் கார்டு பற்று அட்டை. செக் அப்படின்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை. எக்ஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஆச்சரியம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதற்கு சரியான சொல் வியப்பு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது உருவது கூறல் விடை. கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிறது, அப்போ உருவது கூறல் விடை. கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லி எழுத்து வழக்காக மாற்றுக. நான் நேற்று வந்தேன். நான் நேற்று வந்தேன். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. கலைச்சொல் அறிக. ரைட்ஸ். ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். அக்ரோ இண்டஸ்ட்ரி. அக்ரோ அப்படின்னால என்னது? வேளாண்மை தொழில். விழலுக்கு நீர் இறைத்த நீர் போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல் ஒற்றுமையின்மை. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல்.
சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை தொடர். பந்தை என்னிடம் உருட்டினான். பிறவினை வாக்கியம். பொருத்தமான செயப்பாட்டு வினைத்தொடரை தேர்க. பணம் காணாமல் போனது. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். இதற்கு சரியான வினா காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். இதற்கு சரியான வினா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? பத்தியை படிச்சுட்டு அதிலிருந்து கொஷின் கேட்குறாங்க. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நரம்பு கருவிகள் எவை? தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யும் கருவிகள் தோல் கருவிகள். பறை, மத்தளம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதான். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று அப்படின்னா பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளம் கன்றுகள் அப்படின்னா வாடிக்கொண்டிருந்தன. அப்படி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சொற்பொருள் பொறுத்துக. சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, தாரணி, உலகம், இரக்கம், கருணை. சொற்பொருள் பொறுத்துக. தமர் உறவினர், தார் மாலை, முடி தலை, முனிவு சினம். தமர் அப்படின்னா உறவினர், முனிவு சினம், தார் மாலை, தலை முடி. பிழைத்திருத்தம். அது அஃது ஒரு ஓர். அஃது ஓர் இனிய பாடல். ஓர் அணில் மரத்தில் ஏறின. ஏறின வராது, ஏறியது. ஏன்னா ஒன்று அப்படின்னா ஏறியது, நிறைய இருந்துச்சுன்னா ஏறின. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். அப்துல் நேற்று வந்தான். இது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை கண்டறிக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். வெற்றிலை தோட்டம். கூட்டுப்பெயரில் வெற்றிலைன்னு சொல்லுவோம். வெற்றிலை தோட்டம். முள் புதர் பொறுத்துக. பூஞ்சோலை, பனங்காடு, தேயிலை தோட்டம். தேயிலை எப்பவுமே தோட்டம்தான். முட்புதர், பூச்சோலை, பனங்காடு. சொல்லுக்கேற்ற கூற்றுப்பெயர். பசு அப்படின்னா ஆணிரை. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பாட வேணும் என்று பாடியவர் பாரதியார். நேர்பொருளை தேர்வு செய்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். இதுதான் கரெக்டு. கலைச்சொல். ரிலீஜியன். ரிலீஜியன் அப்படின்னா சமயம். சேரிட்டி. சேரிட்டி அப்படின்னா ஈகை. சிம்பிளிசிட்டி எளிமை. சின்சியாரிட்டி வாய்மை. ரிலீஜியன் அப்படின்னா சமயம், சேரிட்டி ஈகை, சிம்பிளிசிட்டி எளிமை, சின்சியாரிட்டி வாய்மை. ரீவாலிசம். ரீவாலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி. அடுத்தது கூற்று காரணம் சரியா. ஆசாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று.
ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பெயர் என்று பொருள். 4 வேதங்களுள் ஒன்று. இதில் 4 வேதங்களுள் ஒன்று அப்படிங்கிறது தவறு. கூற்று சரி, காரணம் 1 சரி, காரணம் 2 தவறு. கூற்று காரணம். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். தோளில் சுமந்து ஆடுவது சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர். இதில் சேர்வையாட்டம் வராது, காவடி ஆட்டம். அப்போ கூற்று 1 2 சரி, காரணம் தவறு. ஏன்னா கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர், தோளில் சுமந்து ஆடுவது கரெக்டு. இந்த காரணம் சேர்வையாட்டம் வந்திருக்கு, அது காவடி ஆட்டம் அப்படின்னு வந்திருக்கணும். நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறோம். வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். இது கூற்று காரணம் 2ம் தவறு. ஏன்னா நேவிக் அப்படிங்கிறது கடல் சேவைக்காக, கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறது. குரில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொள் கோல், எடுத்துக்கொள் 9 கோள்கள். குடில் நெடில் மாற்றம். வழி அப்படின்னா துன்பம், வாலி அப்படின்னா இந்திரன் மகன், இந்திரனுடைய மகன் பேர் தான் வாலி. வளை வாழை, வளை அப்படின்னா மீன் வளை, வாழை அப்படின்னா இளம்பெண். உரம் இரு பொருள் தருக. உரம் அப்படின்னா எரு, வலிமை. நெஞ்சுக்கு உரம் அப்படின்னு என்னது? நெஞ்சுக்கு வலிமை. நெஞ்சுக்கு என்ன உரமாக போடுவோம்? இல்லை, நெஞ்சுக்கு உரம் அப்படின்னா நெஞ்சுக்கு வலிமை சேர்க்கிறது. எரு உரம், பயிருக்கு உரம் அப்படின்னா எரு. இடி இரு பொருள் தருக. இடி அப்படின்னா பேரொளி, வானத்தில் இடிக்குது இல்லையா, அது. தகர்த்தல், ஒன்றை இடிக்கிறது, ஒரு வீட்டை இடிக்கிறது, அந்த மாதிரி தகர்த்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். குச்சியின் பிரிவு இணுக்கு என்பர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. என்ன வரும் இணைப்புச்சொல்? ஆனால். அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இந்த கொஷின் நிறைய கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டோம், அதனால் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.